தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவிற்கு தற்பொழுது முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்பொழுது இரங்கல் தெரிவித்து ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய இரங்கல் தீர்மானத்தினை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார் என்ற செய்தியை அறிந்த பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத பங்களிப்பு செய்த தலைவர்களில் ஈவி.கே. இளங்கோவனும் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், தலைவர், செயல் தலைவர் என ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் அனைத்தையும் திறம்பட வகித்தவர். மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நான் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த பொழுது பல்வேறு துறைகளின் இணையமைச்சராக பணியாற்றியவர் இளங்கோவன். என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர். 1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வந்த அவர் நலம் பெற்று வீடு திரும்புவார் என எதிர்பார்த்த வேளையில் அவரது மறைவு செய்தி மனதை வாட்டுகிறது. அவரது மறைவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் குடும்பத்திற்கும் பேரிழப்பாகும். ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு, நண்பர்கள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்றே பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதே போன்று பல்வேறு முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவிற்கு கட்சி பாகுபாடு பார்க்காமல் தொடர்ந்து இரங்கல்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கும் தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் கொடி கம்பத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடியானது அரை கம்பத்தில் தற்போது பறக்க விடப்பட்டிருக்கிறது. நாளை அவரது உடல் அஞ்சலிக்காக சத்தியமூர்த்தி பவனும் கொண்டு வரப்பட இருக்கிறது. இதில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.